கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். இந்த நாளினுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நமக்கு அனுக்கிரகமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாருக்குள்ள ஒரு மனம் தாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு சக்சஸ், நம்ம வாழ்க்கையில வெற்றி. ஒரு மனம், குடும்பத்துல ஒரு மனம் இருந்தால் அங்கு சமாதானம் வரும். எல்லாம் இன்றைக்கு ஒரு வேலை தளத்துல ஒரு மனம் இருந்தால் அங்கு ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கும். சபையில ஒரு மனம் இருந்தால் எழுப்புதல் வரும். சமுதாயத்துல ஒரு மனம் இருந்தால் சமாதானம் வரும். ஆனா இன்னைக்கு ஒரு மனம் இல்லையே. நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அவர்கள் இந்த ஒருமனப்படுவதற்கு மிக முக்கியமான காரியம் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபிக்கிற குடும்பம் தாங்க ஒரு மனதோடு இருக்கும். ஒன்னா ஜெபத்துல வரணும். இன்றைக்கு ஒன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள வரணும். இன்றைக்கு அநேக குடும்பத்துல கசப்புகள், போராட்டம், நெருக்கம். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மனம் இல்லை. ஆவியானவர் நம்மை கொண்டு நம்ம எழுப்புதலுக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும் என்றால், ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் வேண்டும் என்றால், ஒரு மனம் நமக்குள்ள வேண்டும். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். They are being one in mind. They are being one in place. எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆவியானவரே, எங்க நான் போற இடத்துல ஒரு மனம் இருக்கணும். மெயினா இதுக்காக இந்த நாள்ல இன்னைக்கு விசேஷமா ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க நமக்கு கீ சக்சஸ். இதுதான் நமக்கு வெற்றியின் திறவுகோல். எங்கு சென்றாலும் ஒரு மனம். ஒரு சபையை நடத்த வேண்டும் என்றால் ஒரு மனம் வேண்டும். ஒரு சட்ட சபைக்குள்ள எல்லாரும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மனம் வேண்டும். பாராளுமன்றத்தை அமைதியாக நடத்துவதற்கு ஒரு மனம் வேண்டும். எங்கெல்லாம் பிரிவினை இருக்கிறதோ அங்கு கலகம் இருக்கும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, பிரிவினை இருக்கக்கூடாது. இதுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? ஆவியானவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்பது. இங்க வேதம் சொல்லி இருக்கிறது, பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் அறுவடையின் அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டு வந்தபோது, எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் ஒரே சிந்தையோட ஒரே இடத்துல ஒரே நோக்கத்தோட வரும்போது, ஒரே சிந்தை, ஒரே இடம், ஒரே நோக்கத்தோடு வரும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். இன்னைக்கு நீங்க ஒரு மனதோடு உங்க குடும்பத்துல நல்ல ஜெபத்துல வந்துட்டீங்கன்னா உங்க வீடு சாதாரணமான வீடா இருக்காதுங்க. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால நிரம்பப்பட்ட வீடா இருக்கும். இந்த புதிய நாளிலே ஆவியானவர் வரும்போது வல்லமையும் விடுதலையும் இந்த இடத்துல இறங்கி வரும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை பிரதிட்சியமாக பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தார்களே, எங்க வாழ்க்கையில அந்த ஒருமனத்தை கொடுங்க. ஆவியானவரே, இந்த நேரத்துல அந்த ஒருமனத்தை, இந்த நேரத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் வீட்டுல ஒருமனத்தை கொண்டு வராதபடி கணவன், மனைவி, பிள்ளைங்க, மருமக உறவுகளில 4 பேருக்கும் 4 விதமான கருத்து இருக்குமாயின், ஆவியானவரே, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு வரும்போது ஆவியானுடைய வல்லமையின் பலத்த காரியங்களை பெற்றுக்கொள்ள ஒரு புதிய விடுதலையை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. ஒரு பெரிய அறுவடையை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காண செய்யும்படி ஜெபிக்கிறேன். இதுவரை எல்லா வறட்சியும் சாவியும் எல்லாம் வெறுமையா இருந்தாலும் ஆவியானவர் வரும்போது எல்லா வனாந்தரங்களையும் வயல்வெளியாய் மாற்றுகிறவர். உங்க தெய்வீக மகிமையினால் நிரப்புங்க. பிரசன்னத்தால் ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.